Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்க்கான கிளாஸ் இது நம்பர் 21. ஓகேங்களா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 20 கிளாஸஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th ஃபுல்லாகவே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதா இருக்கும். வேணுங்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குரூப் 4 ஆர் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட 120 days மேக்ஸ் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சம்ஸுமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சரிங்க. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்துருவோமா? The radius and height of a cylinder are in the ratio 5:7 and its CSA is 5500 cm². Find its radius and height. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டையும் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ஆரம் மற்றும் உயரத்தை ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்குவோம்? ரேஷியோலேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக 5x 7xன்னு எடுத்துக்குவோமா? ஓகே. ஸோ அந்த சிலிண்டரோட சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, அதோட வலைப்பரப்பு 5500 cm² கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதிலேருந்து ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை ரேஷியோவில் கொடுத்துட்டாங்களே எங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால் 5x 7xன்னு தானே எடுக்க முடியுது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆக்சுவலாக அந்த ரேடியஸ் என்னவாக இருக்கும், ஹைட் என்னவாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, சரி. ரேடியஸ் ஆரம் வந்து 5xன்னு எடுத்துக்கிறோம், ஹைட் உயரம் வந்து 7xன்னு எடுத்துக்கிறோம். மொத்தமாக சிஎஸ்ஏ வலைப்பரப்பு எவ்வளோ கொடுத்தாங்க? 5500. சிலிண்டரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னதுங்க? 2πRh. ஸோ இப்போ இந்த 2πRhோட மதிப்பு தான் 5500ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சரி, அப்போ ரெண்டு ஈக்குவல்ட்டு போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அதாவது இந்த சிஎஸோட ஃபார்முலா இது, இந்த சிஎஸ்ஏவோட வேல்யூ தான் இதுங்கிறப்ப இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் போட்டு எழுதுவோம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2πRhல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 எழுதிக்கலாம், பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 5x எடுத்திருக்கோம், போட்டுக்கலாம். ஹைட்டுக்கு வந்து 7x எடுத்திருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா, சரி. இப்போ வந்து பாருங்கள், இந்த 7 and 7 இதை வந்து கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே இந்த 7யும் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இந்த x into xஐ x² எழுதிட்டு இந்த பக்கம் யார் இருக்கா, 5500 அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த 2 22 5 எல்லாமே நியூமரேட்டரில் இருக்குது. அந்த சைடு ஆப்போசிட் சைடு அனுப்பிச்சா எல்லாமே எங்கே வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடுமா? ஓகே, இப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 15 is 5, இங்கே 15 is 5, 15 is 5, பின்னாடி 2 0, அவ்வளோதான். இப்போ 2 டேபிளில் போகுமா? 1 2 is 2. இது பார்த்திங்கன்னா 5 2s are 10, மிச்சம் 1 10 ஆச்சா? ஸோ 5 2s are 10, பின்னாடி ஒரு 0 இருக்குது. ஓகே, 11 டேபிள் போவோம். 2 11s are 22. இது என்னங்க வரும்? 5 11s are 55, பின்னாடி ஒரு 0. 1 2 is 2, 25 2s are 50. அப்போ நமக்கு x² என்ன கிடச்சிருக்கு, 25ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும், வெறும் x தான் வேணும். ஸோ வெறும் எக்ஸோட வேல்யூ என்னங்க வரும்? இப்போ x² வந்து 25னா எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், வெறும் 5ஆக தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்ட அனுப்பும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 5 × 5ன்னு நம்ம பிரிப்போம். அப்போ ஒரு 5 மட்டும் வெளியே எடுப்போம் இல்லையா? சரி, இப்போ ரேடியஸ்க்கு வந்து 5xன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 5 × இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ரேடியஸ் வந்து என்னங்க கிடைக்குது, 25 cm கிடைக்குது. அடுத்து ஹைட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 7xன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 7 × 5ன்னு எடுத்தோன்னா 35 cm. அவ்வளோதான். அவங்க கேட்ட ரேடியஸ் 25 கண்டுபிடிச்சாச்சு, ஹைட் வந்து 35 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, சரி. அடுத்தது செகண்ட் சம். A solid iron cylinder has TSA of 1848 cm². Its CSA is 5/6 of its TSA. Find the radius and height of the iron cylinder. ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காணவும். ஸோ ஆக்சுவலாக நம்மளை சிலிண்டரோட ஹைட்டும் ரேடியஸும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மொத்த புறப்பரப்பு 1848ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலாவோட மதிப்பு இதுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ இன்னொரு ஃபார்முலா என்னது, உருளையின் வலைப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த இது எப்படி இருக்குன்னா இந்த மொத்த புறப்பரப்பில் அதாவது டிஎஸ்ஏல 5ல் 6 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சாரி, அதாவது 5/6 ஓகேங்களா, 6ல் 5 பங்கு. சரியா, மாற்றி நான் இங்கிலீஷை பார்த்துக்கிட்டேன், 5ல் 6ன்னு சொல்லிட்டேன். ஸோ 6ல் 5 பங்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி. இதெல்லாம் எப்படிங்க எடுத்து கணக்கை சால்வ் பண்ணுறதுனா ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா
ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ சிலிண்டரோட டிஎஸ்ஐ ஃபார்முலா என்னது? 2πr × h+r. சிஎஸ்ஐ ஃபார்முலா 2πrh. ஓகேவா? இந்த டிஎஸ்ஐ இந்த ஃபார்முலாக்கான மதிப்பு தான் 1848 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? டிஎஸ்ஐ = 1848ன்னு எழுதிட்டு இந்த ஃபார்முலாக்கு அந்த டிஎஸ்ஐக்கு பதில் அதோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி = 1848ன்னு போட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாமா? ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஃபார்முலா = அதோட வேல்யூன்னு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்ததை எடுத்தாச்சு. அடுத்து சிஎஸ்ஐக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 6ல் 5 பங்கு. எதில்? அந்த டிஎஸ்ஐல இருந்து 6ல் 5 பங்கு தான் இந்த சிஎஸ்ஐன்னு சொல்லியிருந்தாங்களா? அவ்வளோதான். அப்போ இந்த வலைப்பரப்பு கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த கொடுத்துருக்க டிஎஸ்ஏல 6ல் 5 பங்கு தான் இந்த சிஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருந்தா அப்படியே நம்ம இப்படி எழுதிட்டு இதை அடுத்து நம்ம எப்படி மாற்றி எழுதணும்? கிவன் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே மாற்றி எழுதணும். சிஎஸ்ஏக்கு வேல்யூஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன போட போகிறோம்? 2πrhன்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா மட்டும் போடுறோம். = 5/6 × டிஎஸ்ஏக்கு நமக்கு மதிப்பு தெரியும், அவங்களே கொடுத்துட்டாங்க 1848. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏவோட மதிப்பு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பதிலாக அதோட ஃபார்முலா மட்டும் போட்டோம். சிஎஸ்ஐ எப்படி எடுத்துக்கிறோன்னா 5/6 ஆஃப் இட்ஸ் டிஎஸ்ஏன்னு கொடுத்துருந்தாங்க. 6ல் 5 பங்கு எதுலேருந்து? டிஎஸ்ஏலேருந்துன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அப்படியே எழுதியாச்சு. ஸோ டிஎஸ்ஏக்கு மதிப்பு தெரியும் போட்டாச்சு, இதுக்கு மதிப்பு எதுவும் தெரியாது, அதனால் அதோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு 2 டேபிள் போகலாம். 3 2s are 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 2s are 18, இது 2 2s are 4, இது 4 2s are 8. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 3 டேபிள் போகலாம். 1 3 is 3, இது 3 3s are 9, 2 வந்து 3ல் அடங்காது, 0 சேர்த்துக்கிட்டு இதை 24ன்னு வந்து இணைச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது 8 3s are 24. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 308ங்கிற பேலன்ஸ் வந்து கிடைக்குது. அப்போது 2πrh = 5 × 308ன்னு வருமா? அப்போ 380 5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 8s are 40. இந்த 4 இங்கே 0 இருக்கனால இந்த 4 அப்படியே எழுதிடலாம். 5 3s are 15. அப்போ இந்த 2πrhக்கு நமக்கு என்னங்க கிடைக்கிது? 1540ன்னு கிடைக்கிது. இதை இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? ஏங்க அதான் இது வந்து 1540ன்னு சுருக்கிட்டீங்க. இந்த 2வையும் இந்த பைக்கு வந்து பேசாமல் 22/7 போட்டு அங்கிட்டு கொண்டு போயிடலாம்லனா ஆருக்கும் ஹெச்சுக்கும் நமக்கு தெரியாதே, எதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம்? டிஎஸ்ஏக்கு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, அவங்களே கொடுத்துருந்தாங்க, ஃபார்முலா = அந்த வேல்யூ எழுதிட்டோம். இப்போ சிஎஸ்ஏ அவங்க கொடுத்துருந்த கண்டிஷனில் இருந்து ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபார்முலா = வேல்யூ, ஃபார்முலா = வேல்யூ. டிஎஸ்ஏவும் கிடச்சிருக்கு, சிஎஸ்ஏவும் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை தானே டிஎஸ்ஏ ஃபார்முலாவே அதோட வேல்யூ தானே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதுவோம். 2πr × h+r = 1848. இது அப்படியே எடுத்து எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 2πr காமனாக வெளியே இருக்குது, உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு h கூட மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ 2πrhன்னு வருமா? அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு 2πr × rனா 2πr² வருமா? ஓகே, ஈக்குவல் டு 1848. நமக்கு என்ன தெரியும்? 2πrhோட வேல்யூ 1540 தெரியும். அதை என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ப்ளஸ் 2πr² = 1848. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய 1540 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ்க்கு மாறுமா? அப்போ 1848 - 1540. இப்போ இதை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 8ல் 0 போனால் 8, 4ல் 4 போனால் 0, 8ல் 5 போனால் 3, 1ல் 1 போனால் 0. அப்போ 308 தான் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? 2πr²ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 2 இருக்குது, பைக்கு பதிலாக 22/7 போடலாம். இன்ட்டு r தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். 308 r² மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போகலாமா? ஸோ டிவிஷனில் இருக்க 7 இங்கிட்டு வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் இருக்க 2ம் 22ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 1 2 is 2, இங்கே 1 2 is 2, மிச்சம் 1, 5 2s are 10, இது வந்து 4 2s are 8. அடுத்து என்ன பண்ணலாம்? மறுபடியும் 2 டேபிள் 11 2s are 22. இங்கே பார்த்தீங்கன்னா 7 2s are 14, மிச்சம் 1 14 ஆச்சா? மறுபடியும் 7 2s are 14. இது 1 11 is 11, 7 11s are 77. இப்போ என்னங்க இருக்குது? நமக்கு 7 × 7 இருக்குது. சரி, அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவை வெறும் r தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? r² இருக்குது. அப்போ வெறும் r எடுத்தால் ஸ்கொயர் வந்து அங்கே அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிட்டு 7 × 7லேருந்து ஒரே ஒரு 7 மட்டும் வெளியெடுப்போம். அப்போ ஆரோட மதிப்பு என்ன வந்துடுது? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ அவங்க ரேடியஸும் ஹைட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்டு கிடச்சிரும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போடலாமா 2ல் போடலாமான்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் நமக்கு சின்னதாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட்
ஆர் ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வந்து போடுவோம். சரிங்களா? ஈக்குவேஷன் என்னது? 2πRH ஈக்குவல் டு 1540. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு 7 தெரியும், ஹச் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 1540. இப்போ ஹைட்டை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பலாமா? சரி, டிவிஷனில் இருக்க 7 மேலே வந்துடும். டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 7ங்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ அந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடுது. இது 1 2 is to 7 2 are 14, மிச்சம் 1, மறுபடியும் 7 2 are 14, பின்னாடி ஒரு 0. இது என்ன பண்ணலாம்? 11 டேபிள் போகலாமா? 2 11s are 22, இது 7 11s are 77, பின்னாடி ஒரு 0. 1 2 is to 35 2s are 70. அப்போ ஹைட் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 35 சென்டிமீட்டர். ஹைட் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? கிவன் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். டிஎஸ்ஏலேருந்து 1848ன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபார்முலா போட்டு அதோட வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருந்தோம். சிஎஸ்ஏ வந்து டிஎஸ்ஏல 6ல் 5 பங்குன்னு கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சிஎஸ்ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணப்போ நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிது. அதை கொண்டு வந்து சிஎஸ்ஏல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹைட்டோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தனால தான் உங்களுக்கு இது ஒரு பேஜ் வந்து சால்வ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது தேர்ட் சம் வந்து பாருங்கள். The external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its TSA. ஒரு உள்ளிடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 cm மற்றும் 13 cm ஆகும். அதன் தடிமன் 4 cm எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? ஸோ ஹாலோ சிலிண்டரோட டிஎஸ்ஏ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு வந்து இன்டர்னல் ரேடியஸ் இருக்கும், அவுட்டர் அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இது எல்லாமே இருக்கும், திக்னஸும் இருக்கும் இல்லைங்களா? சரி, அப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு 13. அதாவது வெளிப்புற ஆரம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு உயரம் என்ன கொடுத்துட்டாங்க? 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் ரேடியஸ் அதாவது உள்புற ஆரம் வந்து நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆரையும் அவங்க கொடுத்துருக்க திக்னஸையும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? வெளிப்புறம் வேணும்னா சின்ன ஆரையும் திக்னஸையும் ஆட் பண்ணணும். சின்ன ஆர் வேணும், அதாவது கேபிட்டல் லெட்டர் ஆர் வேணும்னா திக்னஸையும் ஸ்மால் லெட்டர் ஆரையும் ஆட் பண்ணணுங்க. ஸ்மால் லெட்டர் ஆர் வேணும்னா இந்த கேபிட்டல் லெட்டர் ஆரையும் திக்னஸையும் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? கேபிட்டல் லெட்டர் ஆரையும் திக்னஸையும் சப்ராக்ஷன் பண்ணால் சின்ன ஆர் அதாவது உள்புறம் வந்து கிடச்சிரும். அப்போ 16 - 4ன்னு போடும்போது இது என்னது? 12 சென்டிமீட்டர். அப்போ சின்ன ஆர் வந்து என்ன கிடைக்கிது? உள்புறம் வந்து 12 சென்டிமீட்டர் கிடைக்குது. சரி, இப்போ நமக்கு ஹாலோ சிலிண்டரோட டிஎஸ்ஏ உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2π × r + r × r - r + h. ஓகேவா? சரி, 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆருக்கு 16, ஸ்மால் லெட்டர் ஆருக்கு 12. அதே போல் இங்கே 16 - 12 ப்ளஸ் ஹைட் என்ன கொடுத்துருந்தாங்க? 13. அவ்வளோதான். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16யும் 12யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 28. அடுத்து 16ல் 12 போச்சுன்னா 4 + 13ங்கிறது என்ன கிடைக்கும்? 17. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 7 is 7, 4 7s are 28. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தா 2 இன்ட்டு 22ங்கிறது 44. ஓகேவா? 4 இன்ட்டு 17 என்னென்னு பார்ப்போமா? ஸோ 4 7s are 28, மிச்சம் 2 இருக்குது. 4 1 is 4, அந்த மிச்சம் 2ஓட சேர்த்தா 68. இந்த 44ஐயும் 68ஐயும் மல்டிபிள் பண்ணால் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கான டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு என்ன கிடைக்குதுன்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்குது. ஸோ அடுத்தது 5th question. 4 persons live in a conical tent whose land height is 19 meter. If each person require 22 meter square of the floor area, then find the height of the tent. சாயுயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவையெனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும். ஸோ ஒரு டென்ட்டுக்குள்ளே மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 22 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அந்த ஏரியா வந்து தேவைப்படுதுன்னா 4 பேர் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும்? அப்போ பரப்பும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஹைட்டும் வந்து தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்லாண்ட் ஹைட் சாயுயரம் எல் வந்து 19 மீட்டர் கிவனில் கொடுத்துருக்காங்க, அது தனியாக இருக்கட்டும். நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க? ஒரு ஆளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து 22 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது பேஸ் ஏரியா ஆஃப் த கோன், அதாவது அந்த கோனில் இருக்கக்கூடிய கீழே அந்த அடிப்பக்கம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இதுதான் கோன் அப்படின்னா
இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அடிப்பக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த இதில் வந்து பாருங்கள் ஃபார்முலா என்ன எடுப்போம், பை ஆர் ஸ்கொயர். ஒருத்தருக்கு அந்த பை ஆர் ஸ்கொயர் 22 மீட்டர் ஸ்கொயர்னா 4 பேருக்கு என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 × 22 எடுக்கலாமா. இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 22 எடுத்துக்கிறோம். பைக்கு 22/7 தெரியும், இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 22 எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு 4 × 22 இங்கே இருக்குது, 22/7 இங்கிட்டு வரும்போது 7/22 அப்படின்னு வந்து இங்கே மாறுமா. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகும், இந்த 22வும் கேன்சல் ஆகிட்டு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, 4 × 7 28 அப்படின்னு கிடைக்குது. சரி, இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், வெறும் ஆர் கண்டுபிடிக்காதீங்க, ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும். ஏங்கிறத நம்ம அடுத்து வந்து சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் 28ன்னு தெரியும், எல் வந்து 19ங்கிறது ஆல்ரெடி தெரியும். நமக்கு என்ன வேணும், அந்த கூடாரத்தோட ஹைட்டு, அந்த டென்ட்டோட ஹைட்டு தான் வேணும். அப்போ நம்மக்கிட்ட எல் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. இதை வச்சு நம்ம ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஹைட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லுங்கிற இடத்துல 19 போடுவோம், ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து மைனஸ் ஆர் ஸ்கொயர், நம்மள்கிட்ட இருக்கிறதே என்னது தான், ஆர் ஸ்கொயரோட மதிப்பு தான், ஆர் கிடையாது, இருக்கிறதே ஆர் ஸ்கொயர் மதிப்பு தான். அப்போ அப்படியே என்ன பண்ணலாம், 28ன்னு மட்டும் போட்டால் போதும், ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதோட மதிப்பே என்ன தான், ஆர் ஸ்கொயர் தான். சரிங்களா. ஆனால் இது வந்து வெறும் எல் தான், அதனால் இங்கே ஸ்கொயர் போட்டுறோம். சரி, இப்போ 19 ஸ்கொயரை வந்து அதோட வேல்யூ ஸ்கொயர் டேபிளில் பார்த்தீங்கன்னா, இல்லை 19 × 19 போட்டு பார்த்தீங்கன்னா கூட 361. சரியா, -28 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோன்னா 333ன்னு கிடைக்கும். இப்போது ஸ்கொயர் ரூட்டில் 333ங்கிறதுக்கான வேல்யூ ஸ்கொயர் டேபிளில் நமக்கு கிடையாது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி லாங் டிவிஷன், ஸ்கொயரோட லாங் டிவிஷன் தான் நம்ம போடணும். இப்போது ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா 2 பிரிச்சுக்கணும். இது 3 நம்பராக இருக்குது, 1 2 3 தான் இருக்குது நம்மள்ட்ட. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதை மட்டும் எடுத்து அதை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 டிஜிட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சின்ன கிளாஸில் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. 3 நம்பர் இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இதை சிங்கிளாக எடுத்துகிட்டு அடுத்த 2 இதுக்கு கோடு போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பார் பிரித்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சரிங்களா. அப்போது இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் மல்டிப்ளிகேஷனுக்கு போடணும். அப்போ 3 அப்படிங்கிறது வரக்கூடியது. இப்போ 1 இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1 × 1 தான் கிடைக்கும். இதே இங்கே 2 போட்டு இங்கேயும் 2 போட்டால் 2 2s 4, இந்த 3யை தாண்டி போயிடுது. அப்போ 2 வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இங்கே 1 போட்டுட்டு இங்கேயும் 1 போடுறோம். அப்போ 1 1 ஆயிடுச்சு. சரி, இப்போ சப்ராக்ட் பண்ணுவோமா. 3ல் 1 போச்சுன்னா 2. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த அடுத்து பார் போட்டிருக்க நம்பர்ஸை கீழே இறக்கணும். அடுத்து 2 நம்பருக்கு பார் போட்டிருக்கப்பா, அப்போ 33 அப்படிங்கிறது அப்படியே நமக்கு கீழே இறங்கிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்க நம்பருக்கு × 2 போட்டு அப்படியே இங்கே எழுதணும். இப்போ 1 இருக்குது, × 2 போட்டால் 2ன்னு வந்துடுது. அடுத்து இங்கே என்ன நம்பர் போடுறோமோ இங்கேயும் அதே நம்பர் போடணும். இப்போ இங்கே 2 போட்டால் × 22. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு 233 நீங்கள் எந்த நம்பரால் போட்டு மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்குங்கிறத பார்க்கணும். இங்கே 8 போட்டிங்க அப்படின்னா 28 × 8ன்னு போடும்போது நமக்கு 224ன்னு கிடைக்கும். இங்கே 8 போட்டு இங்கேயும் 8 போட்டுறணும். அப்போது இந்த 233லேருந்து 224 சப்ராக்ஷன் பண்ணால் 9 கிடைக்கும். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சு 2 ஜீரோஸ் வந்து ஆட் ஆகும். ஏன்னா அடுத்து வரது ஃபுல்லாக பார் வந்து 2 டிஜிட்ஸாக தான் இருக்கும். அதனால் 900 வருது. ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் பார்க்கும்போது 18 பாயிண்ட்டுங்கிறதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதாவது ப்ரைமரியிலே வந்து வேறு எதுவுமே இல்லை. 18 பாயிண்ட் 17 பாயிண்ட் 16 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வந்திருக்கிறது எல்லாமே 18 பாயிண்ட்டுன்னு இருக்குது. அடுத்து டெசிமல் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னா கம்பல்சரி டெசிமல் பாயிண்ட் வச்சு தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 18 அப்படியே × 2 போட்டிங்க அப்படின்னா 36 நீங்கள் எழுதணும். அடுத்து இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கேயும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து 2 போட்டு இங்கே 2. அப்போ 362 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 724. ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டெசிமலுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இதோட பேலன்ஸ் வந்து 176. அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது, 2 ஜீரோஸ் போட்டு அடுத்து இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூ வந்துட்டனால இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறது தேவையில்லாதது. ஸோ ஒரு டெசிமல் இருந்தாலே அது போதும் தான். அப்போ ஹைட்டோட வேல்யூ 18.2 அவ்வளோதான். ஓகேவா. So, sixth one, a girl wishes to prepare birthday caps in the form of a right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 cm square. How many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும்? ஸோ அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற பேப்பரோட மொத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5720ன்னு சொல்லிட்டாங்க. அதில் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரும்
ஹைட் வந்து 12 சென்டிமீட்டரும் யூஸ் பண்ணி அந்த பெரிய பேப்பர் வச்சு எவ்வளோ கோன் அந்த பர்த்டே கேப் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து 5ன்னு தெரியும், ஹைட் வந்து 12ன்னு தெரியும். மொத்தமாக அந்த ஷீட்டோட அளவு வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். சரிங்களா? இப்போ நமக்கு கோன் அப்படின்னு இருக்குன்னா அந்த சாய் உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போது கோன்னா இதுதான் இருக்கும், அதோட ரேடியஸ் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, இந்த ஆக்சுவல் ஹைட் வந்து சொல்லிட்டாங்க. பட் இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போ L ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது ஹச் ஸ்கொயருங்கிற இடத்துல 12 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயருங்கிற இடத்துல 5 ஸ்கொயர். 12 ஸ்கொயர்னா 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25, ரெண்டையும் ஆட் பண்ணால் 169. இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து இது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 13 × 13 தான் 169. ஓகேங்களா? அப்போ ரூட்லேருந்து ஒரு 13 மட்டும் எடுத்துடுறோம். அப்போ L வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 13 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு கிடைக்கிது. சரி, இப்போ கோனோட CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா πr/L. ஓகேங்களா? பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 5 போட்டாச்சு. ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 13. இப்போ இதை நம்ம வந்து எதுவுமே ஒர்க் பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன் எதுவுமே அடித்து கொடுத்து மல்டிபிள் பண்ண வேணாங்கிறத அடுத்து சொல்கிறேன். நமக்கு என்ன தேவை? மொத்தம் அந்த ஷீட்லேருந்து எவ்வளோ கேப் வந்து செய்ய முடியுங்கிறதா நமக்கு தேவை இல்லைங்களா? அப்போ மொத்தமாக டோட்டல் ஏரியா ஆஃப் பேப்பர், அந்த மொத்தமாக அந்த பேப்பரோட அளவையும் ஏரியா ஆஃப் 1 கேப்போட அளவையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? மொத்தம் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து என்னதுங்க? அந்த CSAங்கிறது ஒரு கேப்போட CSA தானே இது. என்ன ஒட்டுமொத்த பேப்பரோட CSAவா? கிடையாது. ஒரு கோன் செய்கிறதுக்கான, ஒரு கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய பர்த்டே கேப் செய்கிறதுக்கான அளவு தான் அந்த 22/7 × 5 × 13ங்கிற அளவு. அப்போது மொத்த ஷீட்டோட அளவையும் அந்த ஒரு கோனோட அளவையும் டிவைட் பண்ணாலே போதுமானது. சரியா? அப்போ 5720 இந்த டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குங்க இல்லையா, அது வந்து எங்கே வந்துடும்? நியூமரேட்டருக்கு வந்துடும் இல்லையா? அடுத்து கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். சரி, இப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அடிச்சு கொடுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் போவோமா? ஸோ 11 2s are 22, இது 2 2s are 4 மிச்சம் 1, 8 2s are 16 மிச்சம் 1, 6 2s are 12, பின்னாடி ஒரு 0. சரி, இது 1 11 is 11, இது 2 11s are 22, மிச்சம் 6, 6 11s are 66, பின்னாடி ஒரு 0. இது 1 13 is 13, 2 13s are 26, பின்னாடி இருக்கிற 0. 1 5 is 5, 4 5s are 20. ஓகேவா? அப்போ மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்குது? 4 × 7ங்கிறது மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ 4 × 7ங்கிறது என்ன வரும்? 28. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை கேப்ஸ் வந்து செய்ய முடியும்? 28 கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய கேப் வந்து செய்ய முடியும். அவங்க கொடுத்துருந்தா 5720 அந்த டோட்டல் பேப்பரில் மொத்தமாக 28 கேப் வந்து செய்ய முடியும். So next one, 7th sum. The ratio of the radius of 2 right circular cones of same height is 1:3. Find the ratio of their CSA when the height of each cone is 3 times the radius of the smaller cone. சம உயரங்களையுடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் வந்து கவனமாக என்ன பார்க்கணும்? height of the each cone is 3 times the radius of the smaller cone. ஸோ சின்ன கோனோட ஆரத்தை போல் 3 மடங்கு தான் அந்த கோனோட ஹைட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க, பெரிய கோனோடது. அப்போ இங்கே எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? 2 கோனுக்கான டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 1:3 எப்படி பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு கோனோடது செகண்ட் கோனோட ரேடியஸ்ன்னு தான் நம்ம பிரிக்கணும். சரியா? சரி, இப்போ இந்த 1:3ங்கிறத எடுக்கும்போது 1x இது 3x, இது ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் 1x, செகண்ட் கோனோட ரேடியஸ் வந்து 3x, அதுதான் வந்து 1x 3xன்னு பிரிச்சாச்சு. ஹைட்டை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஃபஸ்ட் கோனுக்கு ஃபஸ்ட் கோனு கிடையாது, காமனாகவே சின்ன கோன் போல் அது வந்து 3 மடங்கு அதிகம்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? 3 மடங்குன்றதை சொல்லியிருக்காங்க, அதிகம் இல்லை 3 மடங்கு. அப்போ ரெண்டுத்துக்குமே காமன் தான், ஹைட் வந்து 3x தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 2 கோனுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்? CSA வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த CSA கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? L தேவை. அப்போ அந்த L கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருங்கிறத நம்ம போடணும். ஓகேவா? அப்போ h ஸ்கொயர் வந்து என்ன தெரியும்? 3xன்னு தெரியும். அப்போ 3x தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் வந்து என்னதுங்க? 1xன்னு எடுத்துருக்கோமா? அப்போ x ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். சரி, அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் 3க்கும் பொருந்தும் எக்ஸுக்கும் பொருந்தும். அப்போ என்ன வரும்? 9x ஸ்கொயர்னு வரும். பக்கத்தில் ஒரு x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே வந்து 1x ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 9x. அப்போ 9 + 1 10x ஸ்கொயர். ஓகேவா? இங்கே நம்மளால் என்ன பண்ண முடியும்? 10 ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. எல்சிஎம் எடுத்தாலும் 5 × 2 தான் கிடைக்குமே தவிர 10 வெளியே எடுக்க முடியாது. இங்கே x ஸ்கொயர்லேருந்து என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு x என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் என்ன கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 × x வந்து வெளியே இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துருவோமா?
இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எல் கண்டுபிடிச்சிட்டனால ஃபஸ்ட்டு கோனுக்கு சிஎஸ்ஏ பார்த்தலாம். இப்போ πRL பை அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து ஃபஸ்ட்டு கோனுக்கு எக்ஸ்ன்னு தெரியும். எல் வந்து √10 × x இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், பை இன்ட்டு √10 × x × x x² எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கோனோட சிஎஸ்ஏ இது தான். அதே போல் செகண்ட் கோனுக்கு எல் கண்டுபிடிக்கணுமா, அப்போ h² + r². ஹச்சுக்கு வந்து என்ன தெரியும், 3xன்னு தெரியும், ஹோல்² ப்ளஸ் r² வந்து செகண்ட் கோனுக்கு என்னது 3x தான். அப்போ 3x தான் ஹோல்². இதுவுமே 9x² வரும், இதுவுமே 9x² வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 18x² வந்துருமா. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த சம்மில் 10 வெளியே எடுக்க முடியாது. ஆனால் இங்கே 18ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 18லேருந்து டேர்ம்ஸ் வந்து வெளியே எடுக்க முடியும். ஆனால் அதை நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது எல் தெரிஞ்சிருச்சு, அதை கொண்டு வந்து சிஎஸ்ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. பை அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து 3x, எல் வந்து √18x. இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், 3 டேபிள் போவோம். 6 3s are 18, மறுபடியும் 3 டேபிள்னா 2 3s are 18, இது 2. அப்போ என்னங்க வரும், பை இன்ட்டு 3x இன்ட்டு √3 × 3 × 2 இன்ட்டு வெளியே எக்ஸ் இருக்கா. சரி, இப்போ இந்த 2 3லேருந்து ஒரு 3 நம்மளால் வெளியே எடுக்க முடியும். பை இன்ட்டு 3x இன்ட்டு 3 இன்ட்டு √2 அப்படியே இருக்கும் இன்ட்டு எக்ஸ். இப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள் பண்ணிடலாமா. இப்போ பை இன்ட்டு 3 3s are 9, x இன்ட்டு எக்ஸ் x², பின்னாடி ஒரு √2, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கோனோட சிஎஸ்ஏ பை இன்ட்டு √10 × x², செகண்டோடது பை இன்ட்டு 9x² × √2. ஸோ இந்த ரெண்டு கோனுக்குமான சிஎஸ்ஏவோட ரேஷியோ கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட் கோனோட சிஎஸ்ஏ இங்கே இருக்குது, செகண்ட் கோனோட சிஎஸ்ஏ இங்கே இருக்குது. இது ரெண்டுக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே πx² அப்படியே இருக்குது, இங்கேயும் πx² அப்படியே இருக்குது. அடிச்சிட்றோம். பேலன்ஸ் வந்து இங்கே என்னங்க இருக்கும், √10 இஸ்ட்டு இங்கே 9 இருக்குது, √2 இருக்குது, 9 √2. இப்போ இந்த 10க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 2 டேபிள் 5 2s are 10 5, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம், √2 × √5 தான் பிரிக்க முடியும். ஏன்னா இதில் 2 2 இருந்திருந்தால் கூட ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம், 2 5 இருந்திருந்தால் கூட ஒரு 5 வெளியே எடுத்துருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரு டேர்மாக இருக்கிறனால √2 × √5ன்னு பிரிச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, 9 √2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த √2வையும் அடிச்சிட்டோன்னா இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுது, √5 இஸ்ட்டு 9 தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை தாண்டி நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்தது 8th question. The radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இருந்ததுலேருந்து 25% ரைஸ் ஆகுது. என்னது, ரேடியஸ். சரிங்களா? ஸோ அப்போது ரைஸ் ஆனதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு ரேடியஸில் இருக்குது, அதோட அளவு வந்து நமக்கு கொடுக்கல. அளவு கொடுத்துருந்தா இன்ட்டு 25%ன்னு போட்டிருந்தாலே ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அளவு கொடுக்காதனால தான் ஒரு ஸ்டெப் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ அந்த ரேடியஸை வெறும் r அப்படின்னு தான் நம்ம கணக்கு வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ஸ்பியர், கோலத்தோட வலைப்பரப்பு நமக்கு என்ன தெரியும், வெறும் பரப்பு, வலைப்பரப்பு இல்லை, பரப்பு. ஸோ 4πr² நமக்கு தெரியும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 25% வந்து ரைஸ் ஆக போகுது. அப்போ அது எப்படி எடுத்துக்கணும், ஆல்ரெடி இருக்கிற ரேடியஸில் இருந்து 25% ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ r + 25% rன்னு எடுப்போமா. ஸோ 25%ங்கிறது எப்படி எழுதலாம், 25/100ன்னு எழுதலாம். பக்கத்தில் ஒரு r இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா. அப்போ இன்ட்டு இங்கே 100 வரும், இங்கேயும் இன்ட்டு 100 வரும். அப்போ இங்கே என்ன வரும், 100r + 25r, 100r/100 + 25r/100ன்னு வருமா. ஸோ டினாமினேட்டரை ஒரு தடவை போட்டுட்டு 100 + 25ங்கிறது 125rன்னு எடுக்கலாம். இப்போ இந்த 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 25s are 100, 5 25s are 125 வரும். அப்போ ஈக்குவல் டு 5r/4. ஸோ புதுசாக கிடச்சிருக்க ரேடியஸ் என்ன வருது, 5r/4. இது வந்து நியூ ரேடியஸ். ஓகேங்களா? என்னது, நியூ ரேடியஸ் ஈக்குவல் டு 5r/4 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ முன்னாடி ஆறுன்னு இருந்தது, 25% இன்க்ரீஸ் ஆகி 5r/4ங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்து இந்த நியூ ரேடியஸை என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்ன ஈக்குவேஷன்னா, நார்மலாக இந்த ரேடியஸோட ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4πr². அதில் கொண்டு வந்து புது ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 4πr²ங்கிற இடத்துல ஆருக்கு பதிலாக 5r/4ன்னு போட போகிறோம். அப்போ 4π இன்ட்டு ஆருக்கு பதிலாக 5r/4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4π அப்படியே இருக்குது. இந்த ஸ்கொயர் 5க்கும் காமன், ஆருக்கும் காமன், 4க்கும் காமன். ஸோ அப்போ அந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 25, 6 ஸ்கொயர் பண்ணால் r². ஏன்னா ஆரோட வேல்யூ தெரியாது, அதனால் அது அப்படியே இருக்குது. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா?
ஸோ இப்போ இதில் ஏதாவது நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்த்தா இது 1 4 is 4, 4 4s are 16. இதை தாண்டி நம்மளால் இதில் என்ன சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ என்ன வந்துடும், மேலே 25 இருக்கா, சரி அப்போது 25 இங்கே ஒரு பை இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு r² இருக்குது, டிவைடட் பையில் 4 இருக்குது, அவ்வளோதான். ஸோ புது ரேடியஸை அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போது புதுசாக கிடச்ச ஏரியாவையும் ஆல்ரெடி இருந்த ஏரியாவையும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுத்தால் தான் அந்த 25% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளுங்க. ஆல்ரெடி இருந்தது ரேடியஸ் ஆர்ன்னு வச்சுக்கிறீங்க, அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. அடுத்து புது ரேடியஸை கண்டுபிடிக்கிறீங்க, அதோட ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணுறீங்க. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நியூ சர்ஃபேஸையும் ஓல்டு சர்ஃபேஸையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 25 pi r²/4யும் ஆல்ரெடி இருந்த ஃபார்முலா 4 pi r²யும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா pi r²ங்கிறது காமனாக இருக்கிறனால என்ன பண்ணுறோம், pi r² காமனாக வெளியே எடுத்துறோம். இப்போ உள்ள யார் இருப்பா, 25/4ம் இங்கே ஒரு -4ம், அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கணுமா, டிவிஷனில் இங்கே 4 இருக்கனால இங்கேயும் 4 கொண்டு வர வைக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே 4 இங்கேயும் 4 ஆயிடும். டினாமினேட்டர் ஒரு தடவை போட்டுக்கலாம். இங்கே 25 மைனஸ் என்ன வரும், 4 × 4 16 வரும். 25 - 16, அப்போ 25ல் 16 போச்சுன்னா 9, கீழே வந்து 4. ஓகே, அப்போ 9/4 இருக்குது. இங்கே காமனாக ஒரு pi r² இருந்துச்சு இல்லையா, அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், pi r². ஸோ இதுக்கு பின்னாடி pi r². ஓகேங்களா. அப்போ நியூ சர்ஃபேஸையும் ஓல்டு சர்ஃபேஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது 9/4 pi r²ங்கிறது கிடச்சிருக்கு. சரி, டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஓகேங்க. அவங்க கேட்டதே பர்சன்டேஜ் தானே. அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்றதை கேட்டிருந்தாங்களா. அப்போது டிஃப்ரென்ஸையும் பழைய சர்ஃபேஸையும் இன்ட்டு 100 டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போகணும். ஓகேங்களா. இப்போ நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை மேலே போட்டுக்குவோம். ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணது பழசு என்னவோ அதை கீழே வச்சுட்டு இன்ட்டு 100 போடுவோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, அப்போ புது சர்ஃபேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன கிடச்சிது, புதுசையும் பழசையும் சப்ராக்ட் பண்ணும்போது 9 pi r² / 4 கிடச்சிது. அப்போ ஹோல் டிவைடட் பை ஆல்ரெடி ஃபார்முலா என்னது, 4 pi r². ஓகேங்களா, இன்ட்டு 100, அவ்வளோதான். அப்போ 9 pi r² / 4. இங்கே கீழே இருக்கிறது இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை தலைகீழாக கொண்டு வந்தால் மேலே ஏற்றணும் அப்படின்னா 1/4 pi r² வருமா. ஸோ இந்த நியூமரேட்டர் அப்படியே இங்கே ஸ்டேயாக இருக்குங்க. 9 pi r² / 4 இருக்குது. இந்த டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்கா, அது இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு கொண்டு வரீங்க, அதாவது தலைகீழாக மாற்றி மேலே வரும். அப்போ 1/4 pi r² × 100 இருக்கும். சரியா. சரி, இப்போ இந்த 9 pi r² × 1 × 100 இருக்க அர்த்தம். இது மட்டும் தான் நியூமரேட்டரில் இருக்குது. அந்த 1 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா டினாமினேட்டரில் 4 × 4 16 pi r² இருக்குது. இப்போ இந்த pi r²யும் pi r²யும் கேன்சல் பண்ணிடலாம். 9/16 × 100 இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணலாம். 8 2s are 16, 50 2s are 100, 4 2s are 8, 25 2s are 50. சரி, இப்போ நம்மள்ட்ட மிச்சம் என்ன இருக்குது, 9 × 25 டிவைடட் பை 4 இருக்குது. ஸோ 9யும் 25யும் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 225. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 225, டிவிஷனில் 4 இருக்குன்னு அர்த்தம். இது 1 4 is 4, 5 4s are 20, மிச்சம் 2 இருக்குது, 6 4s are 24, மிச்சம் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சிங்கன்னா 0 எடுக்க முடியுமா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 4s are 8ன்னு வரும், மிச்சம் 2 இருக்கும், 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 5 4s are 20, அவ்வளோதாங்க. ஸோ அப்போது இதோட பர்சன்டேஜ் 56.25% கிடைக்குது. ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வேலையாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருந்த ரேடியஸ்க்கான ஃபார்முலா எழுதிக்கிறீங்க, அது கூட 25% ரைஸ் பண்ணால் ஒரு புது ரேடியஸ் கிடைக்குது. அப்போ அந்த புது ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா வேணும், அதை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த புதுசையும் பழசையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ்க்கான, அதாவது அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சர்ஃபேஸுங்கிறது கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸையும் பழைய ஃபார்முலா × 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் என்னன்னு கிடச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் சம், எக்ஸைஸ் 7.1க்கான கடைசி சம், 9th one. The internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at 0.14 rupees per centimeter square. உள்ளிடற்ற ஒரு அரைகோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 14 பைசா ஆகும். ருபீஸ்லனா 0.14. ஓகேங்களா. அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும். ஸோ மொத்தமாக அந்த ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 0.14 ருபீஸுங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இன்டர்னல் டயாமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தேவை, ரேடியஸ் தான் தேவை. அப்போ இன்டர்னல் ரேடியஸ் 20னா, இன்டர்னல் டயாமீட்டர் 20னா அதில் பாதி தான் நம்மளோட ரேடியஸ். அப்போ 20ல் பாதி 10. அடுத்தது அவுட்டர்
டயாமீட்டர் 28னா அந்த கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து என்னதுங்க இதில் பாதி 14 ஓகேங்களா. சரி, இப்போ ஹாலோ ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ ஃபார்முலா மொத்த புறப்பரப்பு தானே கண்டுபிடிச்சி நம்ம பெயிண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு 3r² + r². ஓகேவா. பைக்கு நமக்கு 22/7 தெரியும். இன்ட்டு இங்கே உள்ள 3 இருக்குது, 3 வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் லெட்டர் ஆர் என்னது 14, அப்போ 14² ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து 10² அவ்வளோதான். 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு 14 பண்ணால் 196 ப்ளஸ் 10 பண்ணால் 100. சரியா. இந்த 196 3 மல்டிபிள் பண்ணால் 588 ப்ளஸ் 100 அப்படியே இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், 22/7 இன்ட்டு 588 100 ஆட் பண்ணால் 688. இந்த டிஎஸ்ஏ வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ அதை அடுத்து என்ன பண்ணலான்னா பெயிண்டிங்கோட அமௌண்ட் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த டிஎஸ்ஏக்கு தானே மொத்தமாக வந்து நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இதை அடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி டேரெக்டாக இன்ட்டு அமௌண்ட்டே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் பண்ணாமல் ஒரே இதை வந்து நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ 0.14 இது கூட இன்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா டெசிமல் வச்சு அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். 2 டெசிமல் வேல்யூ இருக்கனால மேலேயும் கீழேயும் 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த டெசிமல் வேல்யூவை தூக்க போகிறோம். இப்போ இந்த 0.14 × 100/100ங்கிறது என்ன வாங்க மாறோம், இந்த டிவிஷன் 100 அப்படியே இருக்கும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறனால நமக்கு அந்த டெசிமல் வேல்யூ போயிட்டு வெறும் 14 அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ நமக்கு எப்படி வரும், 22/7 இன்ட்டு 688 இன்ட்டு 14 இன்ட்டு 1/100 தான் இருக்கும். ஏன்னா அந்த 100ம் 0.14 மல்டிபிள் ஆகி தான் டெசிமல் வேல்யூ வந்து ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு வெறும் 14 இருக்குது. இது 1 7 is 7, 2 7s are 14. சரியா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சு கொடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலான்னா 50 2s are 100, இது வந்து 11 2s are 22. ஸோ அடுத்து இது 1 2 is 2, இது 25 2s are 50. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ 11யும் 688 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 11யும் 688 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7568 கிடைக்கும். டிவிஷனில் 25 இருக்குது. சரி, வேறு வழியே இல்லை, இப்போ இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. சரி, 5 5s are 25. இது என்ன பண்ணலாம், 1 5 is 5 மிச்சம் 2, 5 5s are 25, இங்கே 1 5 is 5 போட்டால் மிச்சம் 1, 3 5s are 15 மிச்சம் 3 இருக்கும். பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 6 5s are 30. ஏன்னா இங்கே பாயிண்ட் வைக்கிறப்ப இங்கே 0 ஆட் பண்ணிடுவோம். அப்போ 6 5s are 13 முடிச்சிடலாமா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 5 is 5. இது என்ன பண்ணலாம், 3 5s are 15. இங்கே 0 சேர்த்தா தான் இந்த 13ங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ 2 5s are 10 மிச்சம் 3 இங்கே ஆட் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ இருக்குது. அப்போ 7 5s are 35 மிச்சம் 1 ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ இருக்கனால 0, 2 5s are 10 அவ்வளோதாங்க. அப்போது இதோட மதிப்பு என்ன கிடைக்கிது, ₹302.72 அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் 7.1 இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். இதுக்கு முந்தின வீடியோவில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 14 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 7.2 7.3 7.4 அண்ட் 7.5 இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.